நம்முடைய கோவூர் பகுதியை சேர்ந்த வாக்காளர் பெரியவர்களே, வாக்கு சேகரிக்கிற நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற இந்திய கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளே, அந்த இயக்கங்களை சேர்ந்த தோழர்களே, நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு மிகச்சிறப்பான வரவேற்பு அளித்திருக்கிற அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, ஊர் பெரியவர்களே, பத்திரிகை ஊடகங்களை சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாங்க 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 10 ஊராட்சி, இந்த கடைசி ஊராட்சி. இந்த 10 ஊராட்சியிலேயே மிகச்சிறப்பாக எழுச்சியோடு இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அன்பு தம்பி சுதாகர், அதே மாதிரி திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வருகிற 19ஆம் தேதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல் மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற தேர்தல் தான் இந்த தேர்தல். என்ன காரணம்னா, அவர் இதுவரை 10 வருஷமா ஆட்சியில அவர் சொன்னது ஒண்ணு கூட செய்யாத ஒரு பிரதமர் மோடி. இப்ப குறிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான் நான் சொல்ல போறேன். தெரியாத செய்தி ஒண்ணு இல்ல. ஓரமா வாங்க, அப்படி வாங்க, ஆம்பளை ஓரமா வாங்க. ஆட்சி வரதுக்கு முன்ன பிஜேபி ஆட்சியை நீங்க ஆட்சி கொண்டு வாங்க, நான் பிரதமரா இந்திய நாட்டு பணம் வெளிநாட்டுல கருப்பு பணம் நிறைய இருக்குது, அதையெல்லாம் மீட்டு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த 15 லட்சம் ரூபாய் நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆமாதா? 10 வருஷம் ஆச்சு, 10 பைசா கொடுக்கல. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு திடீர்னு செல்லாதுன்னாரு. நம்ம பணத்தை ஒரு நாளைக்கு 3000 ரூபாய்க்கு மாத்த கூடாதுன்னு உத்தரவு போட்டு நம்மால 2 லட்சம் 3 லட்சம் பணம் வச்சிருந்தா 6 மாசம் நம்மள பேங்க் வாசல காக்க வச்சு நம்ம உழைச்ச பணத்தையே ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் மேல மாத்த கூடாதுன்னு உத்தரவு போட்டு நம்மளெல்லாம் வஞ்சித்தவர் மோடி என்பதை மாற்ற கூடாது. ஜிஎஸ்டி வரி போட்டார். உலகத்திலேயே 28% வரை வரி போட்டிருக்கிற ஒரே ஆட்சி மோடி ஆட்சி. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்ம ஹோட்டலுக்கு போறோம், இட்லி சாப்பிடுறோம், ஒரு வடை சாப்பிடுறேன், 100 ரூபாய் பில்லு. சாப்பிட்டு கையை கழுத்து கவுண்டர் பில் கவுண்டருக்கு போறேன். அவன் போற பில்லு எவ்வளவு தெரியுமா? சாப்பிட்டது நான் 100 ரூபாய், பில்லு ஜோபில எடுத்து கொடுக்குறது. சாப்பாட்டுக்கு 100 ரூபாய்க்கு வரி போட்ட ஆட்சி ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரனாரு. 10 வருஷம் ஆச்சு, 20 கோடி பேருக்கு வேலை தந்துருக்கணும். ஒரு ஆளு கூட வேலை தரல. உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, நம்ம மாவட்டத்துல கல்பாக்கத்து அணுமின் நிலையம் இருக்குல்ல, அதுல அது முன்னாடி போனீங்கன்னா ஒரு 30% பேருக்கு தமிழா இருப்பான். இப்ப நீ போய் பாரு, எல்லாம் வடநாட்டால தான் இருப்பான், ஒரே ஒரு தமிழ் கூட கிடையாது. ஜிஎஸ்டி போட்டு பழி வாங்கினாரு.